ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கும் காலத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நானே நம்முடைய மார்ச் மாதத்தில் 2025 எண்டில் நம்ம என்ன சொன்னோம்னா, சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் இப்பயும் பலபடியும் சனி பகவான் நம்முடைய மீன ராசிக்கு திரும்பி வரான்னு சொல்கிறோமே அப்படின்னு சில கேள்விகள் வைக்கலாம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 பஞ்சாங்கங்கள் தற்போது அதிகமான முறையில் நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் மேக்சிமம் ஜாதக கணிதம் எடுக்கிறோம், பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய கோவில்களில் ரொம்ப அதிகமாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சில நம்முடைய ஜோதிட அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்க முறையை தான் தன்னுடைய வாழ்க்கை அதாவது வாழ்க்கையில் நடக்கிற விஷயமாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்கும் நம்முடைய நேயர்களுக்காக இந்த சனி பெயர்ச்சி என்று நம்ம வீடியோ பதிவிடுறோம். ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள். என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஏற்கனவே நம்மளுடைய திருக்கணித முறைப்படி மீனத்தில் இருக்கார். ஸோ அதே மீன ராசிக்குள்ளே தான் சனி பகவான் எங்கே வராரு, இப்போ கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வராரு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுமையாக பார்க்க. மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பயணம் செய்யும் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரானவர் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்லவர், தங்கமானவர். உங்களுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு நட்பு இருக்குது அப்படின்னா தான் என்ன பண்ணோம், நீங்கள் சனி பகவானை பார்த்து கொஞ்சம் ஐயோ 12ஆம் இடத்துக்கு வராரே அப்படின்னு நினைக்கலாம். அப்போ கும்பத்தில் இருக்க சனி 12ஆம் இடத்துக்கு வராருன்னா உங்களுக்கு அது சந்தோஷமான காலம். ஓகேவா? ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும், பயப்படவே தேவையில்லை. ஏன்னா என்னடா இது 7.5 சனினாங்க, 7.5 சனி ஸ்டார்ட்டுனாங்க, நம்ம பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி சார் சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இது ஒரு சிறிய விளக்கம் சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்கால பலனுக்குள்ளே போயிடுறேன். கிட்டத்தட்ட சனி பகவான் கும்பத்திலிருந்து ஒரு 2.5 வருட காலமாக உங்களை பார்த்தார். ஸோ அவருடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசியை பார்த்தாரு. ஸோ இந்த 2.5 வருட காலம் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய அழுத்தத்தையும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ மேச ராசிக்கு 11க்குரிய சனி தான் வில்லங்கமானவர், ஒரு என்ன சொல்ல ஒரு அழுத்தத்தை கொடுப்பவர் அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட சனி உங்கள் ராசிக்கு 12க்கு வர்றது ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது, கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு. அப்போ இவ்வளவு நாட்களாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகமான டிப்ரெஷன் இருந்தீங்களோ அதெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு அதாவது என்ன சொல்லணும்னா, நீங்கள் நல்ல திறமையானவர், அறிவானவங்க, நீங்கள் ரொம்ப ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா எல்லாருடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக, பெண்ணாக, ஆணாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்தில் எல்லாத்துலேயுமே மைனஸ் ஆச்சு. நீங்கள் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உங்களை பிடிச்சிக்கிடுவாங்க, உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறையா பிரச்சனையை சந்தித்தது
நம்மளுடைய மேசராசிக்காங்க தான். ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. காதலில் மாட்டிக்கிட்டு காதல் செஞ்சதான் ஒரு குத்தமாயா, எதுக்கியா காதல் பண்ணேன், காதல் பண்ணப்போ தான் என் லைஃபே போச்சுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு யார்? மேசராசி தான். நீங்கள் நிறைய எதிர்மறையான விஷயங்கள், நிறைய அழுத்தங்களை சந்திச்சிங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாத, மன போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சனி பகவான் கொடுப்பார். திருமணத்துக்காக காத்திருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு அப்படின்னு என்ன பண்ணலாம்? தாராளமாக சொல்லலாம். அதே போல் நீங்கள் செய்யாத விஷயம், உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்காது, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் உங்களை மற்றவங்க கூட சம்மந்தப்படுத்தி உங்களை பற்றி உங்களையே மறக்கக்கூடிய அளவுக்கு நிறைய எதிர்மறையான பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்கு போராட்டம் அப்படின்னு நீங்களாக இருக்கும்போது உங்களை நீங்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சதி திட்டம் தீட்டி உங்களை வச்சு செஞ்சாங்கல்ல. ஸோ அந்த நிலையெல்லாம் உடச்சி எறிய போகிறீங்க. மேச ராசின்னா முதன்மையான ராசி, மேச ராசிக்காரங்கன்னா நேர்மையானவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் நல்ல மாற்றம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உறுதியாக உண்டு அப்படின்னு பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஓகேவா? உங்களை நீங்கள் உணர்வீங்க, உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைப்படி நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறுகின்ற காலம் என்பதை தெளிவாக சொல்லலாம். சரி, இவ்வளோ நன்மைகள்லாம் இருக்கே. அப்போ 12ஆம் இடத்துல அமர்கின்ற சனி பகவான் வேறு எதுவும் பிரச்சனையை கொடுக்க மாட்டாரா? அப்போ சனி பகவானால் எனக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாதா அப்படின்னா, பெரிய பாதிப்பெல்லாம் முடிவடைந்தது. ஓகேவா? ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பொருளாதார விஷயங்களில் இனிமேலாவது சிக்கனமாக இருக்க கற்றுக்கோங்க. அதே போல் நீங்கள் ஒரே உங்களுடைய ப்ளஸ்ஸு, அதுவே உங்களுடைய மைனஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். யாருக்கா ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுற கரெக்ட். அது எவ்வளோ பெரிய அடிப்படை சண்டையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடியும்ல, நம்மளை சார்ந்தவங்களை காப்பாற்றணும்லன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. அதனால் லாக் ஆனீங்க. இனிமேல் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்களில் மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஓகேவா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? செயல்படுத்துங்க. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன், வம்பு, வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ வீண் பலியெல்லாம் சரியாகிவிடும். சில தேவையில்லாத நபர்கள் உங்களை தூண்டி விடுவாங்க. நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணுமா, தயவுசெய்து இதையும் பண்ணாது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய குழந்தைகளுடைய நலனுக்கு மட்டுமே என்ன பண்ணுங்க? செயல்படுத்துங்க. சிறப்பாக இருப்பீங்க. புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. ஸோ மேபி வேறு வழி இல்லை, கடன் வாங்கி தான் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் கரெக்டான நிறுவனம், அதாவது அரசாங்க வங்கி, அப்புறம் அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களில் கரெக்டாக வாங்கி அதன் மூலமாக வீடு கட்டினீங்கன்னா பாதிப்பு கிடையாது. மற்றவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறத தயவுசெய்து பாட்டிக்கோங்க. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் அல்லது அப்பாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போயிருங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து நம்முடைய மேசராசி அன்பர்கள் சிரமப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் சனி பகவான் ஓரையில் முருகன் வழிபாடு அல்லது சனிக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் முருகன் வழிபாடு பின்பற்றுங்கள். வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ரிஷப ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு சனி பகவான் ஃபேவரானவர்.
ரிஷபராசி அன்பர்களுக்கும் மகர ராசி அன்பர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், அக்கறை இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவாங்க. உங்களை நம்பி அவங்க இருப்பாங்க, அவங்கள நம்பி நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்குள்ள நம்பிக்கை துரோகம் வராது. மற்றவர்களால் தான் உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வரும். இது நம்ம ராசியின் அடிப்படையில், ராசியின் அதிபதியின் அடிப்படையில் எடுக்கிற கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கும்பத்தில் இருந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசிக்குள்ளே நுழையும் போது என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு காதல்னால் பிரச்சனை, காதலனால் பிரச்சனை, காதலே பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் யார் மேலாம் அன்பு வச்சிங்களோ அத்தனை அன்பர்களுமே, நண்பர்களுமே, உறவினர்களுமே உங்களை புரட்டி போட்டு எடுத்து உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் கூட உள்ள ஒவ்வொருத்தவங்களுடைய சுயநலத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க, கண்டுபிடிச்சிங்க. அது யார் மூலமாக? நம்முடைய சனி பகவான் மூலமாக. சனி பகவான் தான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து உங்களை அதாவது சொல்ல ஒரு மீண்டெடுக்க முடியாத ஒரு லாக்கை கொடுத்தார். அந்த லாக்கை உண்டாக்குனது யார்? உங்கள் கூட உள்ள ஒரு அன்பான, பாசமான, இவன் தான் என் உலகம்னு நீங்கள் வாழ்ந்த, இவங்க தான் என் உலகம்னு வாழ்ந்த நபர்களால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அப்போ அதை அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தது யார்? நம்ம சனி பகவான். அதனால் இந்த அழுத்தங்கள், இந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய ரிஷபராசிக்காரங்க வெளியே வர போகிறீங்க. இப்போ தான் உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் உங்களுக்காக இனிமேல் தேவையில்லாத சிந்தனைலாம் இல்லாமல் சிறப்பாக வாழ போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலில் உறுதியாக கிரக அமைப்பின் ரீதியாக ஒரு மாற்றம் உண்டு. ஓகேவா? காதல் நல்ல அதான் சொல்லுவோம், ஒரு டைலாக் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையான காதல் எல்லாமே இந்த காலகட்டம் என்ன பண்ணும், வெற்றி பெறும். அதே மாதிரி ரிஷபராசியை இன்னும் ஏமாத்தணும்னு ஒரு எண்ணத்தோட சும்மா பாசத்தை காட்டி காட்டி உங்களை பயமுறுத்தி அல்லது பாசத்தை காட்டி ஏமாற்றக்கூடிய காதல் உங்களை விட்டு வெளியே போயிடும். அதற்கான விஷயத்தை யார் செஞ்சு கொடுக்க போகிறா? நம்முடைய சனி பகவான் இனிமேலும் செஞ்சு கொடுக்க போகிறார். அதே போல் யாரெல்லாம் ரிஷபராசி என்பவர்களில் புதிய வீடு கட்டுன்னு ஆசைப்படுறீங்களோ அல்லது கட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதியோடு நின்றுச்சுன்னு வருத்தப்படுறீங்களோ, புதிய வீடு கட்டுவீங்க. உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், மேன்மையடையும், மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையில் அம்மா ரொம்ப சூப்பராக வர போகிறாங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடு உறுதியாக விலகும். அம்மா தன்னுடைய சுய சிந்தனைகளை இப்போ தான் கொண்டு வர போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக இந்த சித்தப்பா சொன்னார், பெரியப்பா சொன்னார், மாமா சொன்னார், அத்தை சொன்னார், அப்படி சொந்த பந்தம் சொன்னதெல்லாம் நம்பிட்டு உங்கள் கூட சண்டை போட்டுருக்கலாம். சரியா? அப்போ நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பீங்க. நம்ம இவ்வளோ பாசம் வச்சுக்கோமே, நம்ம அம்மாவே நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த காலகட்டம் உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அன்பான பாண்டிங் ஏற்படும். அம்மா மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பொருளாதாரத்தில் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் அம்மா வழி சொத்து ஏதாவது விற்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் தயவுசெய்து விற்கக்கூடாது. அதான் மிக முக்கியமான விஷயம். அம்மா சொத்தை விற்றலாம் நினச்சேன், அம்மா எனக்கு சொத்து கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த சொத்தை விற்றா லாபம் வரும்னாங்க. தயவுசெய்து விற்காதீங்க. என்னையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நம்ம ரிஷபராசி என்பது இன்னும் ஒரு 3 வருடம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த சொத்தை விற்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த சொத்து பல மடங்காக இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் 3 வருஷம் கழிச்சு கூட எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய சொத்தின் மதிப்பு கூடும். சரி, ஓகே, நான் வேறு என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் நன்மை அடைய போகுது சொல்லுங்கள் அப்படின்னா, திருமணமே முடியலை, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரன் அமைய மாட்டேங்கி, எப்போ அமையும் தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை, ஓகேவா, அதுவும் நம்ம ரிஷபராசி பெண்கள், ஓகேவா, உங்களுக்கு உறுதியாக திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்பு விலக போகுது. உங்கள் கணவர் உங்களை கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, துன்பப்படுத்தி உங்களை என்ன சொல்லணும்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இப்போ அப்படியே மாறுவார். நீங்கள் எதிர்பார்க்குற அன்பை காட்டுவார், உங்கள் மேலே அக்கறை செலுத்துவார். ஒரே வீட்டுக்குள்ளேருந்து ஒன்றா இருந்தும்
ஒரு அன்பா பண்பா பாசமாக சாப்பாடு எடுத்து வச்சா கூட சாப்பிடாம போன கணவர், இம்மா சாப்பாடு எடுத்துமா சாப்பிடணுமா அப்படின்னு கூட்டு வச்சு பேசக்கூடிய சூழ்நிலை கிரகமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல் ரிஷபராசியில் பிறந்த நம்முடைய குழந்தை செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய படிப்பில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. முதல் திருமணத்தில் பாதிப்படைந்து திருமண வாழ்க்கையில் இந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள முறிவே ஏற்பட்டுச்சுங்க அப்படின்னு நினச்சா கூட 2வது திருமணம் முடிக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் உள்ள ரிஷபராசி என்பர்கள் உறுதியாக உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகுது. அப்போ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு தெளிவான மைண்டில் இருந்துக்கோங்க. உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பணும். நீங்கள் உங்களையே நம்பணும். நீங்கள் உங்களையே நேசிக்கணும். உங்களுக்காக வாழணும். புரியுதா? இது சுயநலமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்காக வாழுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே கண்ணாடியை பார்த்து சூப்பராக இருக்கீங்க, உங்கள் பேரை சொல்லி நீங்களே சொல்லுங்கள், சூப்பராக இருக்க, சூப்பராக வருவேன், உன்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் போய் நீங்கள் மற்றவங்ககிட்ட நான் நல்லா இருக்கேனா, நான் சிறப்பாக இருக்கேனா அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா இங்கே வாழ்வதை நேசிக்காமல் தாழ்வதை நேசிக்கும் கூட்டம் தான் உங்கள் கூட உள்ள கூட்டம்லாம். அதனால் நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மற்றவர்கள் போடும் வீண் பழிகளையோ தேவையில்லாத விஷயங்களையோ மைண்டில் ஏற்றாதீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாதீங்க. அதிர்ஷ்டம் வரும், ஆஃபர் வரும், அதே போல் ஃபோன் கால்ஸ் நிறைய உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பேம்பாங்க. இப்படி தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாத கால்ஸ், தேவையில்லாத ஃபோன்ஸ், ஆஃபர் எதையும் ஏற்றுக்கிறாதீங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அத்தனை வரை என்ன பண்ணுங்கள், பிளாக் பண்ணிவிட்டு அல்லது டெலீட் பண்ணிவிட்டு நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் என்பது உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடை பின்பற்றுங்கள், மகத்துவமாக வாழ்வீர்கள் என்பது ரிஷபராசிக்கு உண்மை. மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் 10ஆம் இடத்துக்கு செல்லும், மீன ராசிக்கு செல்லும் இந்த காலம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சொன்னோன்னே சில கமெண்ட்ஸ் வரும், எதுவுமே நடக்காதுங்க, நீங்கள் சொல்கிற இந்த விஷயமும் எங்களுக்கு வருமா வராதான் தெரிலங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற விஷயங்கள், அதாவது எதெல்லாம் நான் நடக்க போகுதுன்னு சொல்கிறத உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சான்னு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, அந்த பிரச்சனை ரிலீஸ் ஆக போகுது தான் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல போகிறேன். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உறவுகளால் துண்டிக்கப்பட்டு, உறவுகளால் நிராகரிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த உங்களுடைய செயல்பாடு சொல்லவா முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்தில் உங்களை கூட பிறந்த இளைய சகோதரனாக இருக்கட்டும், மூத்த சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், என்னெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எவ்வளோ தடைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த தடைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். இன்னொரு விஷயம், உங்கள் அமைப்பின் ரீதியாக ஒன்று உங்கள் கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு பிரச்சனை, அல்லது உங்கள் ராசியின் அடிப்படையில் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கே பிரச்சனை வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலைன்னா அவங்களுக்கு வாண்டடாக அங்கே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கே தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அது சரியாக போகும். ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. இனிமேல் என் தம்பி மாதிரி உண்டா, என் அண்ணனை மாதிரி உண்டா, என் தங்கச்சி மாதிரி உண்டா, என் அக்கா மாதிரி உண்டா அப்படின்னு மிதுன ராசிக்காரங்களை அவர்களே போற்றக்கூடிய, வாழ்த்தக்கூடிய, உங்களுடைய உண்மையான தன்மையை புரியக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு இந்த சனி பயிற்சி எடுத்துக்கலாம். அதேபோல் நம்முடைய மிதுனராசி என்பவர்களுடைய சிந்தனை ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை மாதிரி சிந்திக்க இன்னொரு ஆள் முடியாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சூப்பராக சிந்திப்பீங்க. ஆனால் உங்களுடைய சிந்தனைகளை
உங்களுடைய செயல்பாடுகள் என்ன பண்ணியிருப்பாங்க, லாக் பண்ணியிருப்பாங்க. நிறைய பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்கள புரிஞ்சு நடந்தீங்களோ அந்த புரியாமல் நடந்த உறவுகள் தான் அதிகம். நிறைய ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு வேலையில் நிம்மதியாக இருக்க முடியல. வேலையில் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்க. நீங்கள் விசுவாசமாக வேலை பார்க்குறீங்க, அதிகமாக டைம் ஒதுக்குறீங்க, அதிகமாக கேர் பண்ணுறீங்க. ஆனால் என்ன ஆகுது, உங்களுடைய வேலையில் உங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க முடியல. ஸோ அந்த தொழிலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அதேபோல் கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 வருஷத்தில் கடனே வாங்காத மிதுனராசியாக இருந்தாலும் கடன் வாங்கியிருப்பீங்க. எப்படி கடன் வந்துச்சுன்னு தெரியல. அந்த 3 வருஷத்தில் அங்கிட்டு வாங்கிக்கிட்டு போட்டேன், ஆட்டை வாங்கி குட்டியில் போட்டேன், குட்டியை வாங்கி ஆட்டையில் போட்டேன். இன்னும் இந்த ஆட்டுக்கதெல்லாம் வந்துருக்கும். அப்படியே இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறதுன்னு ஒரு பார்த்தா இவ்வளோ பெரிய சின்ன விஷயம் இவ்வளோ பெரிய விஷயமாக உங்களுக்கு கடனாக நின்றுருக்கும். அப்போ கடன் பிரச்சனை எப்படா அடையும், எப்பா சாமி என்னால் முடியலப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை உறுதியாக கிரகங்கள் நீக்கி கொடுக்கும் என்பது உண்மை. வேலையில் இடமாற்றம் கிடைக்கும், வேலையில் உள்ள அழுத்தம் குறையும், வேலையில் யாரெல்லாம் உங்களை தொல்லை பண்ணி உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அத்தனை பேருமே உங்கள் இடத்த விட்டு வேறு இடத்துக்கு ஓடிடுவாங்க. கண்ணு காணாத திசைக்கு ஓடிடுவாங்கல்ல, கண்ணால் பார்க்க முடியாது அந்தளவுக்கு லாங் டிஸ்டன்ஸில் உங்களை கூடவே இருந்து உங்களை குளிப்பறிச்ச உறவுகள், நட்புகள், அதே போல் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே டிஸ்டன்ஸை மெயினாக பண்ணி போகக்கூடிய ஒரு காலம். தங்க நகையை கொண்டு போய் அட வச்சிட்டேங்க. ஒரு சின்ன கம்மலுங்க, அந்த கம்மலை கூட கடைசியில் வைக்க வேண்டியதாக போச்சு. முன்னெல்லாம் நான் அப்படியே ஒரு கழுத்தில் ஒரு பெரிய செயினை போட்டு ஜம்முன்னு போவேன். இப்போ எனக்கு ஒரு மோதிரம் கூட போட முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய தங்க நகை மீட்டு நீங்கள் தங்க நகையை மீண்டும் போடுவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகை வாங்குவதற்கான யோகம் உண்டு. தங்கத்தை மீட்டு ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகேவா? ஸோ அந்த லைன் எப்போ கிடைக்கும்? இந்த 2026 மார்ச் மாதத்தில் சனி பகவான் உள்ள வர இன்றி உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிதுன ராசியில் பெண்கள் யாராச்சும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஒரு வைராக்கியத்தில் பயங்கரமாக போராடிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய தொழில்ஸ்தானத்தில் நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஒரு என்ன சொன்னால் உழைப்பை அதாவது உங்களுடைய வேர்வையை ரத்தமாக்கி செஞ்சு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. அவ்வளோ தூரம் விசுவாசமாக வேலை வைக்கிறீங்க, அதில் லாபம் அல்லேன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் இருங்க. ஸோ சொந்தமாக தொழில் செய்கின்ற நம்முடைய மிதுனராசி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில்ஸ்தானம் அங்கீகரிக்கப்படுகிறது. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் இன்னுமே எடுக்கிற முயற்சியில் எந்த ஒரு தடைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய லாபம் உங்களுக்கு சேரும். நல்லா நீங்கள் ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுவீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அளவு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் என்னென்னா அதையெல்லாம் மற்றவங்க லாபமாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் உழைக்கிற உழைப்பு, நீங்கள் பார்க்குற வேலைக்கான ஊதியம், லாபம் எல்லாம் உங்களுக்கு சேரும். அதன் மூலமாக நம்முடைய மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ண போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடு ரிஷபராசியை பார்க்காரு 3ஆம் பார்வையாக. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு, 4ஆம் வீடுங்கும்போது பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் கன்னி ராசியை பார்க்காரு. ஸோ அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு. அப்போ இங்கே என்னென்ன விஷயங்களை கவனம்னா, உங்களுடைய அம்மா கிட்ட கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக சொல்வதில் கவனம். தயவுசெய்து நம்மளை பொறுத்தளவு நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க எங்கே அடியாவீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் தான் அடியாவீங்க. பார்ட்னர்கிட்ட தான் நிறைய டிப்ரெஷன் சந்திச்சிருக்கீங்க. ஸோ கல்யாணம் முடித்த பிறகு நான் பட்டப்பாடு, ஐயா சாமி என்னால் முடியலப்பா, என்னை பாடா படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த காலம் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன சின்ன சச்சரவு, சின்ன சின்ன சண்டை வருதுன்னா அதை 3ஆம் நபர்கள் என்று சொல்லக்கூடிய யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதாவது கணவன் மனைவி இந்த 2 உறவு தான் அந்த உறவுக்கான கான்செப்ட். அதை தாண்டி மற்ற உறவுகள்கிட்ட இந்த பிரச்சனையை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் பிரச்சனை,
அல்லது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரச்சனைனா பொறுமையாக உட்காந்து ஒரு டைம் எடுத்து பேசுங்க. ஃபோனில் பேசுகிறத ஃபோனில் விவாதம், அதாவது ஃபோனில் பேசுகிற ஃபோனில் விவாதம் பண்ணுவதை என்ன பண்ணக்கூடாது, தொடரக்கூடாது. நேராக வாங்க பேசிக்கிறோம், வீட்டுக்கு வாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக அக்கறையாக அடிச்சுனீங்க நல்லது. வெளிநாடு யோகம் உண்டு, வெளிமாநில யோகம் உண்டு. இடமுட்டு இடமாற சொன்னால் உடனே மாறிடணும். இல்லை நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு தயவு செய்து சொல்லக்கூடாது. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பாதுகாப்பும் பதவி உயர்வும் மாற்றமும் ஏற்றமும் உறுதியாக கொடுப்பார். உங்களுக்கான வழிபாடு, நீங்கள் புதன்கிழமையில் புதன் ஓரையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை 21 வெற்றிலை மஞ்சள் நூலில் கோர்த்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் மாலையாக போட்டிங்கன்னா மகத்துவமாக வாழ்வீர்கள், மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். கடக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஸோ அப்படி அவர் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, உங்களுக்கு சனி பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னேன், இது உணர்வுபூர்வமாக யார் யாரெல்லாம் லைஃப்பில் உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சனி பகவான் கும்பராசிக்குள்ளே இருந்தார், அதுக்கு முன்னாடி மகர ராசிக்குள்ளே இருந்தார், ஓகேவா, அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் இருந்தார். இந்த 3 இடத்துல இருக்கும்போது 7.5 யாருக்குன்னா மகரத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் மகர ராசிக்கு மட்டும்தான் அந்த 7.5 அப்படின்னா இல்லவே இல்லை. கடகராசிக்கும் 7.5 இருந்துச்சுங்க. இந்த 7.5 வருஷத்தில் நான் லைஃப்பில் படாத பாடுபட்டுட்டேன். லைஃபே எனக்கு வேணுமா வேண்டாமா, அதை ஒரு டைலாக் சொல்லுவாங்க கீழே மக்கள்லாம், டைலாக்ல உணர்வுபூர்வமாக சொல்லுவாங்க, தப்பாக எடுத்துக்கிறாங்க, உணர்வுபூர்வமாக சொல்லுவீங்க, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது, அதாவது ஒரு உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, எல்லாமே இல்லாமல் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் லைஃப் இந்த 7.5 வருஷத்தில் பாதிக்கப்பட்டது உண்மை என்றால், இந்த 7.5 வருஷத்தில் உங்களை அதிகமான பாசம் வச்ச நீங்கள் தான் உலகம் சொன்ன நபர்கள் எல்லாமே உங்களை ஏண்டா வாழ்கிறோன்னு ஒரு சிந்தனையை கொண்டு வந்தது உண்மை என்றால், இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான மீனத்துக்குள்ள வாக்கிய பஞ்சாங்கப்படி நுழையும் இந்த காலம் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் கொடுக்கப்படும். லைஃபே டோட்டல் சேஞ்ச். எப்படி இந்த ஃபீனிஷ் பறவை, நம்ம ஃபீனிஷ் பறவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதையை. அதாவது தன்னுடைய நிலையை எப்படியா உயர்த்தணும், சூரியனை தொட்டே தீர்வேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க ஃபீனிஷ் பறவை, மீண்டும் மீண்டும் எழுந்து போய் சூரியன்கிட்ட போய் நின்றுச்சான். அப்போ அந்த நெருப்பு கதிர்வீச்சுகள் நம்மளுடைய ஃபீனிஷ் பறவை என்ன பண்ணுச்சு, அழிச்சிருச்சு. சாம்பலாக கீழே வந்து விழுந்து மீண்டும் உருவாகுமா. ஸோ அந்த அருள், அந்த ஆசீர்வாதம் யார் கொடுத்துருப்பா, நம்முடைய இறைவன் கொடுத்துருப்பார். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பல பிரச்சனையை சந்திச்சுருந்தாலும் சரி, பல போராட்டங்களை சந்திச்சிருந்தாலும் சரி, பல ஏமாற்றத்தையும் பல துரோகத்தையும் நீங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு ஒரு நிலையில் போகும்போது உங்களுடைய இறை அருள், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தால் நீங்கள் பல இடங்களில் தப்பிச்சு வந்திருப்பீங்க. இப்போ இந்த என்ன சொல்லணும்னா, என்னால் அந்த டயத்தை மறக்கவே முடியாது, நான் லைஃபே முடியும்னு நினச்சேன், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் மாறிட்டேன் அப்படின்னு ஒரு நிலைமை உங்களுக்கு இறை அருள் மூலமாக கிடச்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ சனி பகவான் கொடுக்க போகின்ற நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடகராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உறுதியாக உண்டு, சந்தோஷமே இல்லை, காதலில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பர்கள் இனிமே தான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அதாவது இப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ள, ஓகேவா, 3 வருஷத்துக்குள்ள உண்மையான காதல்னு சொல்லி நம்பி நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. அவங்க உங்களை ஒரு என்ன சொன்னால் ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய லாக் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ வெளியே வர போகிறீங்க. உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. என்னை பொறுத்த இப்படி தான் சொல்லுவேன், கடகராசியை விட்டு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன்னா
நீங்கள் உங்கள் கூட அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றியே சிந்திச்சுக்கிருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நம்ம மேலே பாசம் காட்டுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தூங்கும்போது நினைப்பீங்க, நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே நினைப்பீங்க. ஸோ அந்த ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு பாசங்கிற போர்வையை கொடுத்ததுனால நீங்கள் லாக் ஆகிட்டீங்க. இப்போ அவங்க உங்களை விட்டு போன பிறகு வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஓகேவா? உங்களை உங்களை விட்டு போன உங்கள் கூடவே இருந்த தொல்லை உங்களை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இனிமேல் தான் உங்கள் லைஃப் சூப்பராக போகுது. உண்மையான காதலுக்கு உறுதியாக வெற்றியை கொடுக்க போகிறார் சனி பகவான். உண்மையான அன்புகளை கூட வைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு உறுதியாக சனி பகவான் கொடுப்பார். இப்போ சொந்த தொழில் தொடங்கி ஏண்டா தொழில் தொடங்கணும், இந்த தொழில் இவங்க நம்பி தான் தொடங்கணும், கடைசியில் நம்மளை நிராகதியாக விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிருக்கீங்கன்னா இனிமே தான் உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெற போகிறீங்க. தொழிலில் வெற்றி உண்டு, பதவி உயர்வு, கடின உழைச்சும் பதவி உயர்வு கிடைக்கலன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். யாரெல்லாம் கடகராசி என்பர்களில் மக்கள் தொண்டு, மக்கள் பணி, அதாவது சேவை என்ற செயல்பாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி உங்கள் வேலையை கூட விட்டுட்டு சேவை பண்ணுறத ஒரு மிகப்பெரிய முக்கியமாக கருதுறீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் நம்மளுடைய அரசாங்கம் மூலமாக கிடைக்க போகுது. உங்களை தேடி கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் யார் கொடுக்க போகிறா? நம்முடைய சனி பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்கணும். இவ்வளோ நன்மைகள் இருக்குல்ல, நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? அதை 7.5 உங்களுக்கு விலகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களுடைய அப்டேட் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சமூக வலைதளங்களில் உங்களுடைய ஃபோட்டோ போடுறது, சமூக வலைதளங்களில் உங்களுடைய வீடியோ பகிரும்பொழுது தயவு செய்து 1 முறைக்கு 5 முறை யோசிங்க. ஏன்னா நீங்கள் நல்லவங்க கூட இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினச்சி போடுவீங்க. அதை உங்களை வச்சு உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உறுதியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஃபோனில் ஒரு சின்ன என்ன சொல்லணும்னா ஒரு சின்ன விவாதங்கள் வருது, உங்களுக்கும் இல்லை உங்கள் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு, அவங்ககிட்ட வந்து எஸ்எம்எஸ் மூலமாக பேசுவதை விட்டுருங்க. இல்லை மற்றவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது இன்னொருத்தவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க நல்ல விதமாக, அதில் எஸ்எம்எஸ்ஸை சொல்கிறது, வாய்ஸ் எஸ்எம்எஸ் போடுறது, ஸோ இதிலலாம் தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒளிமுறை இல்லாமல் உண்மையாக அவங்ககிட்ட பதிவிடுவீங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாடகத்தை உண்டு பண்ணி உங்களை லாக் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் கடகராசிக்காரங்க உறுதியாக கவனமாக தான் இருக்கணும். உங்களை விட வயது குறைந்தவங்கள்ட்ட கவனமாக இருங்க, உங்களை விட வயது மூத்தவங்கள்ட்டையும் நிதானமாக இருங்க. ஓகே, பகச்சிக்கிற வேண்டாம். ஏதாவது உங்களை வந்து இந்த நம்ம வடிவேல் சார் படத்தில் ஒரு சின்ன பையன் வரியா 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 ரொம்ப இருப்போம் பார்த்துருக்கீங்களா, காமெடி. அந்த காமெடி மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நீ யார், நானா இருக்கேன், என் வாழ்க்கை எனக்கு தெரியும், எனக்கு நீ கருத்து சொல்லாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யார்கிட்டலாம் சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய அற்புதமான தருணம். ஓகேவா? புதியதாக கடன் வாங்கக்கூடாது. தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நிதானம் தேவை. ஓகேவா? இதிலலாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக சனி பகவான் ரொம்ப பெரிய மாற்றங்களை வாக்கிய பஞ்சாங்கப்படி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள். அமர்க்களமாக இருக்கலாம், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடகராசிக்காரங்க இனிமே தான் நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் ராசிக்கு 8க்கு போகிறார். 8ஆம் இடம் பிரச்சனையை கொடுக்குமே, போராட்டத்தை கொடுக்குமோ, ஏதாவது மன அழுத்தத்தை கொடுத்துருமோ அப்படிலாம் தயவுசெய்து நினைக்காது. எப்பவுமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஃபேவரானவரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் உங்கள் ராசிக்கு ஃபேவரானவர் இல்லை. ஓகே, அவர் நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு ஃபேவரானவரா அப்படிங்கிறது இல்லை. அப்போ உங்களுடைய ராசிக்கு 6க்குரியவன் மற்றும் 7க்குரியவன் 8க்கு போனார்னா நம்ம அதாவது மேச ராசிக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் சிம்ம ராசிக்கும் கெட்டவன் கெட்டிலும் ராஜயோகம். ஓகேவா? ஸோ உங்கள் லைஃப்பில் இனிமேல் தான் நீங்கள் உங்களை உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களை நிறைய லாக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய தைரியம், உங்களுடைய வீரியம், உங்களுடைய லைஃப்பில் ஸ்டைலு,
உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னா சொல்லணும்னா, நான் யார் தெரியுமா, நான் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களில் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ஏற்படுத்துதா இல்லையா? நீங்கள் நிறைய மனதளவில் டிப்ரெஷன் இருந்தீங்களா இல்லையா? ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சூப்பராக வாழ போகிறீங்க. பழைய பாஷா பாய் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் உங்களுடைய ரியாலிட்டியை உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்தக்கூடிய தருணம். ஒரு மன மகிழ்ச்சியே இல்லாமல் ஏதோ இருக்கு, ஏதோ ஓடுது வாழ்க்கை, ஏதோ போகிறேங்க, காலைல எந்திக்கிறேன், கிளம்புறேன், வேலைக்கு போகிறேன், திரும்பியும் வர்றேன், 4 பேர்கிட்ட சும்மா பேருக்குன்னு அப்படியே சிரித்த மாதிரி காட்டிக்கிறேன். ஆனால் மனசார நான் சிரிக்கவே இல்லை. என் மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்குது. அதாவது ஒரு விஷயம் கூட தெரியாத கூட இருந்தவனுக்கு பொய்யாரத்தில் இடம். எல்லா விஷயமும் தெரிஞ்சு நேர்மையாக உண்மையாக கரெக்டாக இருந்த எனக்கு ஒரு சரியான மதிப்பு இல்லை, அங்கீகாரம் இல்லை. அப்போ அவன் உயர்ந்துட்டானேன்னு சொல்லி நான் யோசிக்கவா, இல்லை நான் என்னை உயர்த்த விட மாட்டேங்காங்களேன்னு யோசிக்கவானா? அவங்க உயர்ந்து போட்டோம், தப்பு கிடையாது, அது அவங்களுடைய கர்மா. சரி, எப்படியோ தவறாக வர்றாங்க, என்னமோ பண்ணுறாங்க, ஆனால் நான் உண்மையாக தானே இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சிம்ம ராசிக்காரங்க நினைக்காம இருக்கீங்களா? சொல்லுங்கள். இந்த சிந்தனை உங்களுடைய மனசில் இந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த யோசனைகள் எல்லாமே எப்போ ஒரு தீர்வாக கிடைக்கும் நீங்கள் நினச்சிக்கிருக்க இந்த காலகட்டம் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஓகேவா? ஸோ சந்தோஷம் உறுதியாக உண்டு. சிம்மராசி என்பவர்களை யாரெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களோ கட்டாயமாக கோச்சார கிரகத்துடைய செயல்பாடு ரீதியாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய நல்ல மாற்றம் உண்டு. நீங்கள் ரொம்ப நாட்களாக உங்களுடைய மனசில் இந்த விஷயம் நடந்தால் போதும், நான் வேறு லெவலில் வருவேன், இந்த இடமாற்றம் கிடைச்சா போதும், நான் சூப்பராக மனசார சந்தோஷப்படுவேன் அப்போ நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் சனி பகவான்கிட்ட இருக்கு. சனி பகவான் உறுதியாக என்ன பண்ண போகிறாரு, உங்களை ஆக்டிவேட் பண்ண போகிறாரு, நிறைய விஷயங்களை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. ஓகேவா? உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலக போகுது. என்னை பொறுத்த சிம்மராசி என்பர்களில் கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில் நான் எங்கள் அப்பா கூட பாசமாக இருந்தேன், ஆனால் எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. நான் எங்கள் அம்மாவே உலகம்னு நினச்சேன், எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கல. அப்படிங்கிற சூழ்நிலை தான் கடந்த காலங்கள் நடந்துக்கலாம். அப்போ இனிமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் மேலே அதிகமான கவனம் செலுத்துவாங்க. நீங்கள் என்ன மனசுக்குள்ள நினைக்கிங்களோ அதை என்ன பண்ணுவாங்க, ஜெராக்ஸ் போட்டு காட்டி, மகளை நீ இதானப்பா நினச்ச, மகனை நீ இதான்டா நினச்ச அப்படின்னு உங்களை புரிந்து கொண்ட ஒரு உறவாகவே மாற போகிறாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக போகுது. அதனால் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஓகேவா? அதே போல் சிம்மராசி அன்பர்களில் யாருக்கெல்லாம் இடமாற்றம் வேணும்னு நினைக்கிங்களோ இடமாற்றம் உண்டு. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் இருந்துருப்போங்க. நீங்கள் ஆசிரியராக இருங்க, டீச்சராக இருங்க, பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் இருங்க, அல்லது நீங்கள் ஒரு மருத்துவத்துறையில் இருங்க, அல்லது மக்கள் பணியில் இருங்க, என்னதில் வேணாலும் இருங்க. உங்களுக்கான அங்கீகாரம் ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்குல்ல, இனிமேல் கிடைக்கும். நீதிக்கும் உண்மைக்கும் கடமைக்கும் கரெக்டாக இருந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பாக்கியம் யார்கிட்ட இருக்குது? சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதான் சொல்லுவாங்க, சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு. சனி கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ அவர் கெட்டது பண்ணுறதை மட்டும் என்ன பண்ணலாம், குருவோடைய பார்வை மூலமாக ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் நல்லது பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது. தூக்கி போட்டு வந்துடுவார். எத்தனை தடையும் இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், தூக்கி போட்டு நான் உதவி செய்வேன் அப்படின்னு என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் என்பது உண்மை. சரி, சனி பகவான் இவ்வளோ நன்மையை கொடுக்காரு, இவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக கொடுக்காரு. ஓகே, நீ என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்களுடைய பெரிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அன்பு வச்சு
காதலில் எப்போ நீ உள்ளே இறங்குறீங்களோ அப்போ தான், அதாவது ராஜா மாதிரி வாழ்ந்த நீங்கள், ராணி மாதிரி வாழ்ந்த நீங்கள் வாழ்க்கையில் நொந்து நூலாகி வாழ்கிறீங்க. ஸோ இந்த காலகட்டம் காதலில் கொஞ்சம் நிதானம். போலியான காதல் எல்லாமே விரட்டப்படும், உங்களை விட்டு விலகப்படும். கவலைப்படாதீங்க, கண்டுக்கிறாதீங்க. ஓகேவா? உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும். உங்கள் குழந்தை யாரோட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அப்படி என்ன பண்ணும், கேரிங்காக பார்த்துக்கணும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினால் நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உறுதியாக உண்டு. புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த தொழிலுடைய நுணுக்கங்கள் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, தொடங்கணும். அவசரப்பட்டு அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க. தனியாக பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே 5 மணி நேரம் டைம் எடுக்கீங்கன்னா சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் 8 மணி நேரம் 10 மணி நேரமாச்சும் உங்களுடைய தொழிற்ஸ்தானத்துக்கு என்ன பண்ணணும், நீங்கள் போய் அமர்ந்து அங்கே நடக்கிற விஷயங்களை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், அதை கேர் பண்ணணும். அதுக்கான சரி தவறுங்கிறத என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் கம்பெனி உங்களுக்கு, உங்கள் கடை உங்களுக்கு, உங்களுடைய தொழில் உங்களுக்கு, அல்லது உங்கள் கூடவே இருக்க ஆமாச்சாமி கோஷ்டிக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருங்க. உங்களுக்கான வழிபாடு விநாயகர் வழிபாடு, சிவன் வழிபாடு சிரமம் இல்லாத வாழ்க்கையை உறுதியாக கொடுக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சென்ற பிறகு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 4 அல்லது 3 அல்லது 4 வருட காலமாக நிம்மதியாக தூங்கியிருக்கீங்களா? தூக்கத்தில் கூட பிரச்சனை தான் வருது இல்லையா? தூக்கமே பிரச்சனை, தூக்கத்திலையும் பிரச்சனை. என்னென்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்து நிதானமாக செஞ்சீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. மன அழுத்தம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய மன அழுத்தம். உங்களை கூட்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு, கன்னிராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், உங்களை கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று, அம்மா உன் பிரச்சனைனா சொல்லு, நீ சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்ணாடி சதற ஆரம்பிச்சிடும், வெடித்து சதற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய மனசில் உள்ள வலியை நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க. அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் வெடித்து சதறிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரெல்லாம் அழுத்தத்தில் இருக்கீங்களோ அந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. முயற்சி எடுத்து மீளா துயரத்தில் இருக்கேன், என்னால் முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்க கன்னிராசிக்கு முயற்சி எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். முன்னாடிலாம் நீங்கள் படுத்தூங்கினா தூக்கத்தில் கூட போராட்டம் வருங்கன்னா, இனிமேல் தூங்கினீங்கன்னா உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், தூக்கம் உறுதியாக உண்டு, தூக்கத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் வரப்போகுது. வெளிநாடு யோகங்கள் உறுதியாக உண்டு. வெளிநாடு பயணம் போகணும், வெளி மாநிலம் பயணம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நம்மளுடைய கன்னிராசிக்கு கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது. வெளிநாட்டில், அதாவது நம்மளுடைய நாட்டில் பிறந்துட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியர்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இனிமே தான் சந்திக்க போகிறீங்க. ஓகேவா? தாய்நாடு திரும்புவதற்கான சூழ்நிலை உண்டு. அதே போல் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்காங்க அப்படிங்கிறது உண்மை. நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய முயற்சி ஸ்தானம் இங்கே என்ன பண்ண போகுது, வெற்றி பெற போகுது. நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களையே உணரக்கூடிய தருணமாக இந்த கிரக அமைப்பு இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக நிறைய மன அழுத்தம் சந்திச்சிட்டிங்க. அவங்க நல்லா இருக்கணும், நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும், அதே போல் நம்மகிட்ட கூட வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் மனசார நினச்சிங்க. நீங்கள் யாரை நல்லா இருக்கணும்னு சொல்லி உதவி செஞ்சீங்களோ அதுதான் கடந்த ஒரு 3 வருட காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா உனக்கு நான் நல்லது தானடா பண்ணேன், உன்னை நம்பி தானே பண்ணேன், ஏம்மா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணேன்னு
நீங்கள் கடந்த காலங்களில் அவங்கள கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு வார்த்தை, நீங்கள் தான் சுயநலவாதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் உடஞ்சி போயிருப்பீங்க. அப்போ அதாவது என்ன சொன்னால், அந்த வெடிகுண்டு போட்டு ஒரு பில்டிங்கை உடைச்சா எப்படி சதுரமோ அந்த மாதிரி உங்கள் மனசு ஒட்டஞ்சிருக்கும். நல்லது பண்ணது இவ்வளோ பெரிய தப்பா அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே எத்தனை முறை கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க போறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய தைரியத்தை கிரகம் என்ன பண்ண கொடுக்குது? ஏக்கி கொடுக்க போகுது. வீண் பழி சுமத்தி உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச உறவாக இருக்கட்டும், அல்லது வீண் பழி சுமத்தி உங்களை அவமானப்படுத்துகிற நபர்களாக இருக்கட்டும், அந்த அத்தனை விதமான வீண் பழியும் உங்கள் மேல் அதாவது பொய்யாக சாற்றப்பட்டது, உங்கள் மேலே தேவையில்லாமல் கொடுத்தா ஒரு வீண் பழின்னு சொல்லி ஃபுல் பண்ணக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் உணரப்பூர்வமாக உணர போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து பேசுங்க. அம்மாக்காக நேரம் ஒதுக்குங்க. உங்களுடைய அப்பாக்காண்டி நேரம் ஒதுக்குங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருது, சின்ன சின்ன பிரச்சனை வருது, பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சின்ன சின்ன ஹெல்த் வைஸாக பிரச்சனை வருதுன்னா வேறு யாரையும் கூட்டு போய் சொல்லாங்க, நீங்கள் கூட்டு போங்க. நீங்கள் கூட்டு போய் அந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா உங்களோட லைஃபே வேறு லெவலு, அவங்களுக்கும் சாதகமான சூழ்நிலை உண்டு. அதே போல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கன்னே ஒரு கூட்டமே இருக்குது. சந்தோஷமாக இருக்க சிரிச்சிட்டியா அப்படின்னுலாம் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கள, நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்லாம் எதையும் வைக்காதீங்க. இந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, தேவையில்லாமல் ஒரு வெளியே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத காட்டுறதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள சந்தோஷம் உங்களுக்காகவே கிடைக்கும். ஆனால் உங்கள் சந்தோஷத்தை வெளியப்படுத்தும் போது உங்களோட சந்தோஷம் காணாமல் போயிடும். ஸோ இதில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களை கவனமாக போங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது வீலிங் பண்ணுற கன்னி ராசிக்காரங்க முதலே முடிவெடுத்து வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள், அதான் வண்டியாக ஓட்டுறவங்களும் பிரச்சனை கிடையாது. வண்டியாக இல்லாமல் சாதனையாக புரியக்கூடிய சூழ்நிலையில் ஓட்டக்கூடிய கன்னிராசி நம்முடைய குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, அதே போல் இளைஞர்கள் அனைவருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு பெருமாள் கோயிலில் உள்ள நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் சிறப்படைய போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.